எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து என்ன வீடியோண்டா, நாங்க இப்ப ஷாப்பிங் போனோம். நாங்க என்னென்ன சாமான்கள் வேண்டினோம் என்றதை இப்ப நான் காட்ட போறேன். வாங்க பாப்போம். போன கிழமையில இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே சேல் போய் கொண்டிருந்தது. அதாலதான் நாங்கள் ஷாப்பிங் செய்ய போயிருந்தோம். நாங்கள் அந்த டைம்ல எங்களுக்கு தேவையான மேக்கப் திங்ஸ்கள் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சது. அங்க போயிருந்தது. அப்ப அது அங்க வேண்டின பொருட்களை காட்டுறேன். இப்ப பார்க்கலாம். ஷாப்பிங் செய்த பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது வந்து ஃபேஸ் சிரம். ஃபேஸ் க்ளோயிங்கா இருக்கும். இது போட்டால் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃபேஸ். இது வந்து மேபிளின்ல இருந்து ஒரு க்ரீமியான லிப் க்ளாஸ். இந்த ஷேட் வந்து எனக்கு பிடிக்கும், அதால எடுத்திருந்தது. இது வந்து பாடி ஸ்ப்ரே. இதுல 2 எடுத்திருந்தேன் நாங்க, 2 விதமானது. இது வந்து நல்ல வால்யூம் கூடின மஸ்காரா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு லிப்ஸ்டிக் தான். இதோட கலரை பார்ப்போம். மெரூன் கலர், செரி கலர் ஷேடும் இருக்கு. இது மேக்கப் பவுடர் ஷேட் 17. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஷேட் வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு ஓகேயா இருக்கும். இது வந்து நார்மலான ஒரு லிப் பாம், கொனி ஃப்ளேவர். இது வந்து ஹேர் பேண்ட் 3 வேண்டினது. ஸ்வீட் பக்கெட் வேண்டி இருந்தாங்க. நாங்க இருந்துட்டு விரும்பி சாப்பிடுவோம். வந்து எல்லா ஃப்ரூட்ஸுண்ட ஃப்ளேவரும் இருக்குது. இது மில்க் டாஃபி. இவ்வளவு வேண்டி இருந்த நாங்கள். மீனுக்கு வந்து இந்த ஃபுட் தான் போடுறது. மீனுக்கு ஃபுட் கொஞ்சம் போடலாம். முதல் சின்ன நான் வச்சிருந்த எவர்கிரீன் கண்டு இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்குது. வெளியில வச்சிருந்தேன் நான். இப்ப வந்து உள்ள தூக்கி வச்சிட்டேன், குளிர்தானே அதுக்காக வேண்டி. இது வந்து உண்மையாண்டு நினைச்சிடாதீங்கோ, இது வந்து பிளாஸ்டிக் தான். பார்க்க நேச்சுரல் மாதிரி இருக்குது. டெக்கரேஷனுக்காக வேண்டினது. இதுவும் வந்து பாருங்க, ஒரு அழகான ஒரு பவுலுக்குள்ள ஒரு பிங்க் கலர் ரோஸ் இருக்கு. ரெட் கலர் கல்லெல்லாம் போட்டு வடிவா இருக்கு. டெக்கரேஷனுக்காக தான் இதையும் வேண்டி இருந்தேன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல ஹேண்டில். இது வந்து பேட்டரி தான், தானாவே எரியும். பிடிச்ச இடங்கள்ல வச்சு கொள்ளலாம். இதையும் வேண்டி இருந்தேன். இது வந்து மெழுகுதிரி வைக்கிற ஹேண்டில். இது கிறிஸ்மஸுக்காக வேண்டினது. இதுவும் காட்டையில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல டெலிஃபோனை வச்சு கொள்ளலாம். இப்படி வச்சுட்டு நாங்கள் யூஸ் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரேரோ ரோசர் சாக்லேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் செய்த பொருட்கள் எல்லாமே காட்டியிருப்பேன். அடுத்ததாக வாங்க பார்ப்போம். கிச்சனுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, அதையும் பார்ப்போம். லஞ்ச் சமைச்சிட்டு எல்லாமே அப்படியே வச்சாச்சு. அப்ப இது எல்லாத்தையும் ஒன்றொண்டு அடுக்குவோம். இப்ப வந்து வாஷ் டேப்லெட் இதுக்குள்ள வைப்போம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு போடுவோம். இது வந்து ஹொட்டா ஏதாவது வெளியில போய்க்குள்ள நான் கொண்டு போறேன். நான் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். இது இதுக்குள்ள வந்து ஹொட்டா டீ கொண்டு போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பெப்பர்மென்ட் டீ. இது குளிருக்கா வேண்டி அடிக்கடி நாங்கள் பாவிப்போம். இருமல் சளி அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நல்லம். இது வந்து பெரிய மாம்பழம் பாருங்க அப்படி இருக்கண்டு. என்னண்டா இது இதுவும் சூப்பர் மார்க்கெட்லாம் வேண்டினாங்க. கொஞ்சம் காய் தான், இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். பழுத்தாப்புலதான் சாப்பிடலாம். பாருங்க, கிளீனிங் வேலை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் நான் இவ்வளவு நேரமும். இப்ப வந்து பெட் கவர் மாத்துறேன். இதையும் செய்துட்டா வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இன்றைய நாள் வந்து சரியான குளிரிங்க. குளிரோடையே இன்றைக்கு போய் கொண்டிருக்குது. சினோ கொட்ட போதோ தெரியாது.
கஞ்சி மாதிரி காய்ச்சி இருந்தேன் நான். அப்ப அதைத்தான் இப்ப ஹீட் பண்ணி கொண்டு நிக்கிறேன். எல்லாம் மாறி போச்சு. அதால அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஹீட் பண்றேன். இன்னைக்கு சமையல் இல்லை, என்னண்டா வீடு கிளீனிங் எல்லாம் செய்யறபடியா கஞ்சிய காய்ச்சோம்ன்ட்டு காய்ச்சி கொண்டு நிக்கிறேன். பாருங்க, புதினா கீரை சும்மா வாட்டருக்குள்ள போட்டுட்டு வச்சிருக்கிறேன். நல்ல ஸ்மெல்லா இருக்கும். இது சூடாயிட்டுது, நீ குடிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஹொட்டா விருப்பம், அதால லைட்டா சூடாக்குறேன். சூடாயிட்டுது, கொஞ்சம் வாத்தெடுப்போம். இனிமே டேஸ்ட் பார்க்கல, எல்லாம் கரெக்டா தான் போட்டேன் நான். குளிருக்கு இதமான கஞ்சி, பால் கஞ்சி. பயர் எல்லாம் போட்டுக்கிறேன் இதுக்குள்ள. டேஸ்ட் பண்ணுவோம். எல்லாம் கரெக்டா இருக்கு. உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், ஆனா நல்லா இருக்கு.